ஒரு குழந்தை பிறந்துட்டாலே இப்போ இருக்க பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தை சாப்பிட்டு நல்லா வளரும், நான் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்டால் தான் அந்த குழந்தை நல்லா படிக்கும், நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தை நல்லா படிக்கும். இப்போ இருக்க பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அதாவது பிள்ளைகளை பெற்றுட்டாலே அவங்களுக்கு காசு சேர்த்து வைக்கணும், அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு வைக்கணும், அதுக்காக தான் தியாகம் பண்ணாலாவது எப்படியாவது காசு சேர்த்து ஒரு சம்பாதிச்சு ஒரு சொத்து சேர்த்து வச்சிடணும். அது பொண்ணோ இல்லை பையனோ யாராக இருந்தாலும் சரி சேர்த்து வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே அவங்களுடைய சொந்த வாழ்க்கை சுய வாழ்க்கை அவங்களுடைய சுய ஆசா பாசங்களை நிறைய குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்காகன்னு சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பிள்ளைக்காக வாழ்ந்ததாகவே தான் இருக்கும். உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், யோசிப்பாங்க. இப்போ இருக்கவங்களும் சரி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்காக ஒரு நாளாவது நீங்கள் வாழ்ந்திருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்சதை கடையில் போய் சாப்பிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். சாப்பிடும்போது கூட ஐயோ பிள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடுவோமே, வீட்டில் அம்மாக்கள் ருசியாக சமைப்பாங்க, சமைச்ச உடனே முதல்ல பிள்ளைகளுக்குன்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. நான் இதை எதையுமே தப்புன்னு சொல்லலை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் உங்களுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தனியாக ஆகிடும். மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஒரு மரம், அந்த மரத்தில் பூ விடுது, அந்த பூ காயாகுது, அந்த காய் பழமாகுது, பழமான பின்னாடி அது ஒரு நதியில் ஒரு ஆற்றுல அந்த பழம் தானாகவே கனிஞ்சு கீழே விழுந்து அந்த பழம் அதனுடைய வழியை பார்த்து போயிட்டே தான் இருக்கும். மரம் அதுக்காக ஐயோ இது வரைக்கும் என் கூட இருந்த பழம் இப்போ நதியில் போகுதுன்னு சொல்லி ஓடி போய் அந்த மரம் பிடிக்காது. அது அடுத்த வேலை என்ன பண்ணணுமோ அதை பார்க்கும். அந்த மாதிரி தான் பிள்ளைகளும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம் அதை பத்திரமா பாதுகாத்து அவங்களோட வாழ்க்கையை தேடி அவங்க போகும்போது, அதாவது ஒரு திருமண காலம் வர வரைக்கும் நம்ம அவங்கள பத்திரமா பார்த்துக்கலாம். திருமண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை அவங்க தான் பார்த்துக்கணும். நீங்கள் இன்னமும் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் என்கிட்ட எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும், எதுவாக இருந்தாலும் நான் சொன்னால் தான் அவங்க செய்வான் அப்படின்னு பண்ணாதீங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும், உங்களுடைய நிம்மதியும் சேர்த்து பாதிக்கும். இதை புரிஞ்சு நடந்துக்கிறவங்க புத்திசாலிங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க, சுயமாக எப்படி நிற்கணும்னு சொல்லி கொடுங்க, சொத்தை கொடுக்காதீங்க.